அமித்ஷா தனது முதல் குஜராத் மாணவர் மன்ற தேர்தலில் எவ்வாறு வெற்றி பெற்றார்? அது தெரியுங்களா? இதில் தெரிஞ்சுக்குவோம். அமித்ஷாவை ஏபிவி வேட்பாளர் எதிர்த்து போட்டியிட்டவர் என்எஸ்யூஐ வேட்பாளர் பெண். அந்த கல்லூரியில் மாணவிகள் அதிகம். அப்போது மொபைல் ஃபோன் கிடையாது. அமித்ஷா மாணவிகள் பெற்றோர்களுக்கு ஃபோன் செய்து, நாளை கல்லூரியில் கலவரம் நடக்கும், உங்கள் பிள்ளைகளை அனுப்பாதீர்கள் என்று போய் சொன்னார். மறுநாள் மாணவிகள் வரவில்லை. அமித்ஷா தேர்தலில் வெற்றி பெற்றார். அப்போவே அவ்வளோ ஃப்ராட். வரலாறு அவசியம். கவனிச்சிங்களா? ஆக அமித்ஷா இப்போ கிரிமினலாக மாறல. அவர் காலேஜில் படிக்கிற டேஜ்லேருந்தே கிரிமினல் தான். இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்காக மாணவிகளுடைய வீடுகளுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, நீங்கள் உங்களுடைய மாணவிகளை அனுப்பாதீங்க, அனுப்பிச்சா பெரிய கலவரம் நடக்க போகுது நாளைக்கு. அப்போது எல்லா பெற்றோர்களும் பெண்களை எப்படி அனுப்புவாங்க? இந்த மாதிரி ஒரு செய்தி வந்தாக்க உடனே பெண்களை அனுப்பலை. அதில் அமித்ஷா ரொம்ப ஈஸியாக வெற்றி பெற்றுறார். ஆக அந்த கல்லூரி வாழ்க்கையிலேருந்தே அவர் ட்ரைனிங் எடுக்கிறார் இந்த கிரிமினல் வேலைகள்லாம். அது இன்னைக்கு வரைக்கும் தொடருது. இன்னைக்கு பாராளுமன்றத்தில் பயங்கர ரகல பிரச்சனைகள். அதாவது ஒரு அது பிரதமராக இருக்கட்டும், சீஃப் மினிஸ்டராக இருக்கட்டும், அரெஸ்ட் பண்ணி 30 நாள் உள்ளே இருந்தாக்க அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவருடைய பதவி பறி போகும். எவ்வளோ பெரிய கொடுமையான சட்டம் பார்த்தீங்களா? அது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். அந்த அரெஸ்ட் பண்ணது ஏன்னா இவங்கள்ட்ட தான் எல்லா அதிகாரங்களும் இருக்குதா? அதை வச்சுட்டு எதிர்கட்சி முதலமைச்சர்கள்லாம் அரெஸ்ட் பண்ணுவாங்க. 30 நாள் உள்ளே வைப்பாங்க. அவரோட ஆட்டோமேட்டிக்காக அவருடைய பதவி போயிடும். இப்போ எதிர்கட்சி ஆட்களை மிரட்டுறதுக்கு, எதிர்கட்சி ஆட்களை வழிக்கு கொண்டு வர்றதுக்கு அமித்ஷா எடுத்திருக்கிற தந்திரம் தான் அது. அதை பாருங்க, காணொலியும் பாருங்க. जिसमें एक स्टोरी है, अमित शाह पहली बार चुनाव कैसे जीतते हैं। अमित शाह तब एबीवीपी गुजरात में थे और उनका एक कॉलेज का चुनाव था, यूनिवर्सिटी का चुनाव था। उनके खिलाफ एनएसयूआई का कैंडिडेट था, लड़की थी और लड़की थी उनके खिलाफ। और उस क्लास में लड़कियों का, उस इलेक्ट्रल कॉलेज में या क्लास में लड़कियों के बहुत लड़कियां भी थी। तो अमित शाह और उनके ग्रुप को लगा कि अगर सभी लड़कियां एक लड़की को वोट देंगे, एनएसयूआई की जो लड़की उम्मीदवार थी, तो वो शायद चुनाव हार जाएंगे। और ये मोबाइल एज के पहले का चुनाव है। अमित शाह जी और उनके दोस्त क्या करते हैं, जितने भी लड़कियां हैं उनके पेरेंट्स को फोन करते हैं कि कल आप अपने लड़कियों को कॉलेज इस इलेक्शन के लिए मत भेजिए, क्योंकि कॉलेज में बवाल हो सकता है, कुछ भी हो सकता है। तो कई लड़कियां नहीं आती।